ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பொடி எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக நான் சொன்ன அந்த அருமையான ரிசல்ட் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் தான் எடுத்துருக்கோம். அந்த நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே கொண்டு டயபெட்டிக்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இது. இது வெந்தயம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே கொண்டு நமக்கு இன்சுலினோட அந்த உற்பத்தி செயல்பாட்டை குறைக்கிறதுக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த வெந்தயம் ஒரு ஹைலைட்டான பொருள். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு பொருளாக வெந்தயம் எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எடுக்கக்கூடியது ஓமம் தான் எடுத்திருக்கோம். இந்த ஓமம் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு நேரடியான ஒரு மருந்து இல்லைனாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் நீரிழிவு நோய்க்கு இது ஒரு மறைமுகமாக பயன்படக்கூடிய ஒரு பொருள் ஓமம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த வெந்தயம் இன்னும் இது கூட ஒரு 3 பொருட்கள் ஆட் பண்ணுவோம். அதை கூட சேர்த்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து இது கூட ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை தான் எடுத்துருக்கோம். நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, புரதம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது நமக்கு அந்த சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இதுவும் ரொம்பவே ஹைலைட்டானது. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேப்பிலை தான். நல்ல மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான இலையாக நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேப்பிலை கசப்புத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். அந்த சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி நமக்கு இன்சுலினை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். இந்த வேப்பிலை அதுக்காண்டி தான் வேப்பிலை எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடியது வில்வ இலை. இது பார்த்திங்கன்னா நமக்கு சிவன் கோயிலெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் செடியோ ஏதோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குன்னா பறிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிவன் கோயிலில் நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த வில்வ இலை. சிவன் கோயில் வாசல்லே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வில்வ இலை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த காலில் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த காலில் ஏற்படக்கூடிய அந்த மதமதுப்பை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹைலைட் ஆனது. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் தான், அதாவது வில்வ இலை, ஓமம், பொட்டுக்கடலை, வெந்தயம், அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பிலை. இந்த பொருட்கள் தான். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம நல்லா வறுக்கிற மாதிரி ஒரு சட்டி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ஹீட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இந்த பாருங்க வேப்பிலையோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திட்டு இதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஆத்தியாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வில்வ இலை அதையும் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுலேயே எடுத்துருங்க. இப்போ இதுவும் நல்லா வறுந்துடுச்சு. இதையும் வேற பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த பொட்டுக்கடலை, வெந்தயம், ஓமம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அந்த ஓமத்தோட வாசனை அப்படியே நல்லா வீடு ஃபுல்லாக மணக்கும். நல்லா 2 நிமிஷம் வறுத்து சாப்பிடுங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுச்சு. இங்கே பாருங்கள் வெந்தயத்தோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த பாருங்கள் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நீரிழிவு நோயை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா நமக்கு இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி பால்லையோ தண்ணிலையோ இல்லை வெறுதாக கூட இந்த பொடியை நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்றப்ப கண்டிப்பாக சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.